அனைத்து தமிழ் சொந்தங்களும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொழி பிரச்சனை இன்னைக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இது என் மொழி, இது ஓ மொழி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் ஒன்று இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுல அதிகமாக பேசக்கூடிய மொழி வந்து சைனீஸ். அதிகமாக இங்கிலீஷை விட அதிகமாக பேசக்கூடிய மொழி சைனீஸ். இப்போ சைனாக்காரங்க வந்து இங்கிலீஷை கற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா என் மொழி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சைனீஸ் மட்டும்தான் படிக்கிறான். இப்போ ஜப்பானீஸ் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களும் இங்கிலீஷ் இல்ல மற்ற உலக மொழியை படிக்க ஒரே மொழி ஜப்பானீஸ். இப்படி பாத்தீங்கன்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பல நாடுகள் இருக்கு. தாய்மொழியை தவிர மற்ற மொழி இங்கிலீஷ் மொழியை கத்துக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனா நாம என்ன பண்றோம்னா இன்னும் இந்த அடிமைத்தனத்துல தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கிலீஷை பத்தி நம்ம இங்கிலீஷை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். இப்ப இந்தியால தமிழ் அழியுதுன்றாங்க. நீங்க எல்லாரும் மனசை விட்டு நினைச்சு பாருங்க. பல வீட்டுல பாத்தீங்கன்னா டவுன்கள்ல கிராமங்கள்ல வந்து தமிழ்ல பேசுறாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா பல வீட்டுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. தமிழே குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க எல்லாம் கொண்டு போய் என்ன பண்றாங்க, 3வது மொழி படிக்கக்கூடிய பள்ளியில சேர்த்துறாங்க. அங்க என்ன பண்றாங்க, தமிழே இருக்க மாட்டேது. பிரைவேட் பள்ளியில தமிழே இல்லாம இங்கிலீஷ், ஜப்பானீஸ், சைனீஸ் இருக்கு. 3வது மொழி போயிடுறாங்க. ஆனா தமிழே மொழியை படிக்கிறதே கிடையாது. ஆனால் உலகத்திலேயே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறது வந்து ஜப்பானீஸ். வந்து அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது, உயர்ந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. சைனீஸ் அவங்களுக்கு இன்னைக்கு உலகத்துல போட்டி போட்டுட்டு மிக முக்கியமான நாடாகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியாது. இப்படி பல நாடுகளுக்கு ஆங்கிலம் தெரியாத நாடுகள் வளர்ந்த கண்ட்ரியா இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்னா மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்துல ஆங்கிலத்தை பத்தி பேசுறோம். ஆங்கிலம் கத்துக்கிட்டா தமிழ் அழியாதான், மற்ற மொழி கத்துக்கிட்டா அழிஞ்சிருமா? இப்ப நீங்க எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பாக்குறோம், அத்தனை பேர் பாருங்க. பல வீடுகளில் ஆங்கிலத்தில் தான் பேசுறாங்க. மம்மின்னு கூப்பிட்டா தான் சந்தோஷப்படுறாங்க, டாடின்னு கூப்பிட்டா தான் சந்தோஷப்படுறாங்க, அம்மான்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுறது இல்ல. மம்மின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் பேயின்னு உண்டு. ஆனா பேயின்னு சொல்லும் போது சந்தோஷப்படும் போது, தாயின்னு சொல்லும் போது சந்தோஷம் வர்றதில்ல. ஆனா ஏன் நாம ஒரு முடிவு பண்ணக்கூடாது? சைனீஸ் மாதிரியோ ஜப்பானீஸ் மாதிரியோ மற்ற இதே மாதிரி இன்னும் பல நாடுகள் இருக்கு. ஒரே மொழி தான், சொந்த மொழி, என்ன தாய்மொழி அதை மட்டும்தான். அந்த மொழியை இப்ப தமிழ்நாட்டில் பேசுறாங்க, மும்மொழி கொள்கை தேவையில்ல, எனக்கு 2 மொழி போதும், 1 மொழி போதும், 2 மொழி போதுன்றாங்க. நாம என்ன சொல்றோம், ஒரே மொழி போதும், தமிழ் மொழி போதும், வேற எந்த மொழியும் நமக்கு தேவையில்ல, எல்லாமே தமிழ்ல பாடத்தை எடுத்துரும். எந்த மொழியும் இருக்கக்கூடாது, ஒரே மொழி தமிழ் மொழியை. ஏன்னா தமிழ்லயே படிச்சு அறிவாளி ஆகலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா அது உதாரணத்துக்கு பல நாடுகள் சொந்த மொழியை தவிர வேற மொழியை படிக்கிறதே இல்லை. அவன் மிக சேர்ந்த மேதையா இருந்துட்டு தான் இருக்கான். அப்போ அவனுக்கு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது 6 மாசத்துல ஒரு மொழியை கத்துக்க முடியுது. ஒரு இடத்துல இப்ப நான் சிங்கப்பூர் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன். அங்க போனோம்னா மலாயை ஒரு 3 மாசத்துல கத்துக்கிறோம், இங்கிலீஷ் ஒரு 3 மாசத்துல கத்துக்க முடியுது என்னால. இப்ப ஹிந்தி போனா ஒரு 3 மாசத்துல கத்துட்டு போயிடுவோம். கேரளா போனோம்னா நான் கேரளா போகும்போது அங்க 2 மாசம் இருந்திருக்கேன், அதை என்னால 2 மாசத்துல கத்துக்க முடியும். மலையாளம் சரளமா என்னால பேச முடியுது. மொழின்றது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அது சாதாரணமா பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, உலகத்திலேயே அடிமையான மொழி, உலகத்தை அடிமைப்படுத்தின ஆங்கிலத்தை இன்னும் நம்ம அடிமையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா அரேபியா மொழி, உருது, இன்னைக்கு உருதை வந்து அதிகமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப உருது மொழியும் ஆங்கில மொழியும் இன்னைக்கு பாடமா இருந்துகிட்டு இருக்கு, பல பேர் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள ஒரு மொழியை கத்துக்கினாக்கா கசக்குது எல்லாருக்கும். இப்ப இந்தி மொழியை இல்லை மற்ற மொழியை ஒண்ணு கத்துக்கணும் நான் கூடவே கூடாது அப்படின்னு சொல்ற அத்தனை பேரும் தமிழ்ல மட்டும்தான் அவங்களால பேச முடியுமா? தமிழ்ல மட்டும் உங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? நமக்கு எந்த மொழியும் தேவையில்லை. உலகத்துக்கு உதாரணம் இருக்கு, மாற்று மொழியை படிக்காம ஒரே மொழியை படிச்ச நாடுகள் உயர்ந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஆங்கிலத்தை நம்ம தூக்கி எறிட்டு சொந்தமா நாம எல்லாம், ஏன்னா தமிழ்ல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். தமிழ்ல எங்களுக்கு பல மாணவர்களுக்கு தமிழ்ல என்ன தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? அண்ணா நூல் ஏதாவது தெரியுமா? திருக்குறள் ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே கிடையாது. ஏதோ எம்ஜிஆர் பத்தியும் கருணாநிதியை பத்தியும் ஜெயலலிதா பத்தியும் பாடம் தான் வருது, தவிர வேற ஏதாவது இருக்குதா? வேற ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அதாவது மூத்த தலைவர்கள் பல பேர் தியாகம் பண்ணவங்க, அவங்கள பத்தி எல்லாம் பாடத்திலே வர்றதில்ல. எல்லாம் இன்னைக்கு இந்த திராவிட பாரம்பரியத்தில் வந்த தலைவர்கள் பேரை மட்டும்தான் இன்னைக்கு மக்கள் பசங்க படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால என்னுடைய ஆசை, எந்த மொழியும் தேவையில்லை, என்னுடைய தமிழ் மொழியை மட்டும் கற்கிறதுக்கு இந்த அரசாங்கம், ஆட்சியாளர்கள் தயாரா இருக்காங்களா? அந்நிய மொழி தேவையில்லை, அரபு மொழியும் தேவையில்லை, ஐரோப்பிய மொழியும் தேவையில்லை. நமக்கு தேவை நம்மளுடைய சொந்த மொழி தமிழ் மொழியை மட்டும் கற்கிறதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கேட்டும். நன்றி, வணக்கம்.